கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தேவனை இந்த நாளில் மன்னாவை கூட ஆண்டவருடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு பிட்டுத்தாங்க. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிக்க வாங்க. இயேசுவின் நாமத்தின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின 18ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனம் கூட வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடத்துல ஊழியங்களை செய்து முன்ன பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல தீங்கு செய்யும்படி எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனாலும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக வைராக்கியமாக இந்த ஊழியத்தை அவர் நிறைவாக செய்வதை பார்க்க முடிகிறது. நல்ல போராட்டத்தை போராடுகிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய மனிதன் காத்து கொண்டார், வெற்றியாக அந்த ஊழியத்தை முடித்தார். அதனால் இந்த நாளையில் கூட எத்தனை பேர் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி எழும்பலாம். இன்றைக்கி தீங்கு செய்கிறவங்க கொஞ்சமாக இருக்கிறாங்க, நமக்கு விரதமாக தீங்கு செய்கிறவங்க நம்ம குடும்பங்களுக்கு, நம்ம பிள்ளைகள் விரதமாக, ஆமாம், நம்முடைய வருமானத்தினுடைய வேலை செய்கிற ஊழியத்தில் எத்தனையோ தீங்குகளை நீ ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த தீங்கு என்னை என்ன பண்ணு ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்துது. ஆனால் வசனம் சொல்லு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். இந்த தீங்கு நிரந்தரமானதல்ல, இந்த உபத்திரம் நிரந்தரமானதல்ல, இந்த போராட்டம் நிரந்தரமானதல்ல. ஏன்னா நம்மோடு கூட யார் இருக்கிறாருங்க? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். உங்கள் தீங்கு பெருசு கிடையாது, உங்கள் பிரச்சனை பெருசு கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் முழுமையாக, உறுதியாக, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், இந்த தீங்கிலிருந்து நான் நிச்சயமாக விடுதலை பெறுவேன், இந்த வியாதியிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறுவேன், இந்த போராட்டத்தில் நிச்சயமாக விடுதலை பெறுவேன், எந்த தீங்கு என்னை என்ன பண்ணாதுங்க அணுகாது என்று நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உரிமையாக்கி கொள்ளும் பொழுது என்ன பண்ணாதுங்க, உங்கள் தீங்கு என்ன பண்ணாது, நெருங்கவே முடியாது, நெருங்கவும் கூடாது. அதெல்லாம் வசனம் சொல்லுது, கர்த்தர் பாருங்கள், உனக்கு தீங்கு செய்யும் ஒருவனும் உண்மையிலே கைப்படுவதில்லை. இன்றைக்கி ஒருத்தன் கூட என்ன பண்ணாது, ஆமாம், இத்தனை பேர் பாளைய மாதிரி இறங்கியிருக்காங்க, சுற்றி என்னை சுற்றி தீங்காக இருக்கிறது, ஆமாம், சுற்றி எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எலிசா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவங்க போகும்பொழுது பயங்கரமான யுத்தத்தை சந்திக்கிறாங்க, பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அதை கூட போக பார்க்க முடிகிறது. அவர் சொல்கிறான், நம்மளை சுற்றி இவ்வளோ பிரகமான தீங்கு செய்யும்படி நம்மளுக்கு போராட்டம் மூலம் நம்மளை கொண்டுபடும்படி நம்மளை இவ்வளவு நம்மளை தீங்கு நம்ம சூழ்ந்து இருக்கும், இப்படிப்பட்ட மனிதன் நம்ம கொஞ்சமாக தானே இருக்கிறோம், நம்ம ஒரு குடும்பமாக தான் இருக்கோம், ஒரு ஆளாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து கொண்டு வந்த வேலையில் எலிசாவுடைய கதை எலிசாவை சொல்கிறாரு, எலிசாவை ஆண்டவர் இருக்கிற ஆண்டவரே, இந்த வேலைக்காரருடைய கண்களை நீங்கள் திறந்துறன்னு சொல்லும் பொழுது அவன் கண்ணை திறக்கிறாரு. ஆண்டவர் திறந்த உடனே பயங்கரமான அக்கினிமயமான குதிரைகள் அந்த மலையை சுற்றி நிற்கிறதை அவன் கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவன், நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஒரு சிறுமைப்பட்டிருக்கிறீங்களா, எனக்கு யாரும் இல்லை என்ன சொல்லுங்களா, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணுங்க, பயப்படாமல் பேசுங்க. இந்த வசனம் தான் சொல்கிறது, உங்களை தீங்கு செய்யும் ஒருவனும் எந்த பிரச்சனையும் உங்களை என்ன பண்ணாது, மேற்கொள்ள முடியாது, உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, அவன் ஒருபோது என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அதனால் எதை கண்டு என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க. மேல் வசனம் சொல்லுது, 9 வசனம் சொல்லுறதுக்கு 18:9, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. மௌனமாக இருக்கிற நேரத்தில் மௌனமாக இருக்கணும், பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசணும். எப்பயும் மௌனமாக இருந்துடக்கூடாது, பேசாமல் இருந்துடக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல ஆமாம் பேசணும், பேசாமல் இருக்கிற இடத்துல நம்ம பேசும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை தந்து அந்த தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி. அதான் யாபேஸ் சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்திரலும் என்று சொல்லி அவன் யாபேஸ் செபிக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தீங்கு என்ன, அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தீங்குக்குள்ளே கடந்து போகிறான். ஆண்டவரே என் குடும்பம் ரொம்ப சிறுமைப்பட்ட ஜனம், என்னை யாரும் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, தவறாக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க. ஆண்டவரே இந்த தீங்கிலிருந்து இந்த பிரச்சனை விடுதலை கொண்டு என்று யாபேஸ் செபித்தான். ஆமே சோதர அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணார், எல்லா தீங்கு விலைக்கு பாதுகாக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறான். இதை கொண்டு பயப்படாதீங்க.
எந்த தீங்கு உங்களை என்ன பண்ணாது, அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மரபில் தங்கிருங்க. அந்த வார்த்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒருவனும் உன்மேலே கை போடுகிறதில்லை, உந்த தீங்கு உன்னை அணுகாது என்று சொன்னீங்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, எந்தெந்த தீங்கு பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற உடைய வல்லமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே அப்பா, ஒருவனும் உண்மையிலே கை போடுவது என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரமாவா படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும், ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆண்டவரை பாதுகாக்க ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை பெறட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.